Hello viewers, welcome. Game Streaming Software Development Series ஓட செகண்ட் வீடியோ இது. இந்த வீடியோவில் HTML and CSS யூஸ் பண்ணி எப்படி virtual joypad டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாம் டெவலப் பண்ணிட்டு வர ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா பிசிலேருந்து நம்ம மொபைலுக்கு சாஃப்ட்வேர் வழியாக கேம்ஸை மொபைலுக்கு ஸ்ட்ரீம் பண்ணாலும் அதை ப்ளே பண்ணுறதுக்கு டச் கண்ட்ரோல் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரிஜினல் ஜாய்பேடில் இருக்க மாதிரியே ஆரோ பட்டன்ஸ் அண்ட் XYAB பட்டன்ஸை எப்படி டச் கண்ட்ரோலாக டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குக்கீஸ் லேப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இண்டெக்ஸ் ஃபைல் அண்ட் CSS ஃபைல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். கூடவே லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கோட் எழுதி அப்டேட் பண்ண லைவாக ப்ரௌசரில் அவுட்புட்டை பார்த்துக்க முடியும். நம்ம ஜாய்பாடை டிசைன் பண்ணுறதுக்கு பாக்ஸ் மாடல் கான்செப்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி பாக்ஸ் மாடலுக்குள்ளே 3 ரோ கிரியேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் அப் ஆரோ பட்டனும், செகண்ட் ரோவில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ பட்டனும் அண்ட் ஃபைனலாக தேர்ட் ரோவில் டவுன் ஆரோ பட்டனும் கிரியேட் பண்ணி அலைன் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் ஃபைலில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பேசிக் HTML கோடை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு div tag கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கிளாஸ் நேமா ஆரோ பட்டன்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இந்த ஆரோ பட்டன்ஸ் div tag-ஐ நான் பாக்ஸ் மாடலா CSS ஸ்டைல் அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணிக்க போறேன். பாக்ஸோட வித் அண்ட் ஹைட்டை 150 பிக்சல்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு பாக்ஸோட பார்டருக்கு 1 பிக்சல் சாலிட் பேக்னு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் டாப் லெஃப்ட் கார்னரில் கிரியேட் ஆகியிருக்கு. இதை நான் பாடியோட சென்டரில் அலைன் பண்ணணும். ஸோ பாக்ஸை சென்டரில் பிளேஸ் பண்ணுறதுக்கு பாடியோட டிஸ்பிளேவை ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈஸியாக ஆப்ஜெக்டை சென்டராக நம்மளால் அலைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே 3 ரோஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஆரோ பட்டன் div tag-க்குள்ளே 3 div tags கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் div tag-ஓட கிளாஸ் நேமா ஆரோ டாப்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். செகண்ட் div tag-க்கு ஆரோ மிடில் அண்ட் தேர்ட் div tag-க்கு ஆரோ பாட்டம் அப்படின்னு கிளாஸ் நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இந்த 3 div tags-ஓட ஹைட்டையும் பாக்ஸ்குள்ள ஈக்குவலாக ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு இந்த பாக்ஸோட டோட்டல் ஹைட்டான 150 பிக்சலை 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 50 பிக்சல் கிடைக்கும். ஸோ இந்த 50 பிக்சலை நம்ம ஒவ்வொரு div tag-ஓட ஹைட்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் வித்தை நான் 100%ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். கூடவே டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லைட் கலர்ஸையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 3 ரோஸை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 3 ரோஸ்க்கோ பட்டன்ஸை கிரியேட் பண்ணணும். இங்கேயும் நான் div tag-ஐ தான் பட்டனாக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஆரோ டாப் div tag-க்குள்ளே ஒரே ஒரு div tag கிரியேட் பண்ணி அதோட கிளாஸ் நேமை டாப்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து ஆரோ மிடில் டேக்குள்ளே 2 div tag கிரியேட் பண்ணிவிட்டு
ஃபர்ஸ்ட் டேகுக்கு லெஃப்ட்னும் செகண்ட் டேகுக்கு ரைட்னும் கிளாஸ் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். கடைசியா ஆரோ பாட்டம் div tagக்குள்ள ஒரே ஒரு div tag கிரியேட் பண்ணி அதோட கிளாஸ் நேமை டவுன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம பட்டன்ஸ்க்காக கிரியேட் பண்ண இந்த div tagsக்கு ஸ்டைலிங் அப்ளை பண்ணணும். ஸோ இதோட width and height 50 பிக்சல் அண்ட் கிரே கலரா ஸ்டைலிங்கை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலா நாம கிரியேட் பண்ணியிருக்க பட்டன் டேக்ஸை ஒரிஜினல் ஜாய்பேட்ல இருக்க மாதிரியான வியூஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ரோவான ஆரோ டாப் div tagக்கு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை சென்டரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அப் ஆரோ பட்டன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சென்டர்ல அலைன் ஆகிடும். அடுத்து செகண்ட் ரோவான ஆரோ மிடில் div tagக்கு சேம் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணிட்டு ஸ்பேஸ் பிட்வீன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கண்டென்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு div tags இடையில ஸ்பேஸ் அப்ளை ஆகிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்ல ரெண்டு div tagகும் பொசிஷன் ஆகிடும். ஃபைனலாக லாஸ்ட் ரோவான ஆரோ பாட்டம்க்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு அப்ளை பண்ண சேம் ஸ்டைலிங்கை இங்கேயும் அப்ளை பண்ணிட்டு பட்டனை சென்டரை அலைன் பண்ணிக்கிறேன். கூடவே பட்டன்ஸ்க்காக கிரியேட் பண்ண எல்லா div tagsோட பார்டர் ரேடியஸையும் நான் 10 பிக்சலுக்கு ரெடியூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆரோ பட்டன்ஸ் div tagோட பொசிஷனை அப்சல்யூட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து 10% அண்ட் பாட்டம்லேருந்து 10%க்கு அலைன் பண்ணிட்டு பார்த்தோம்னா பட்டன்ஸோட அப்பியரன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். சேம் இதே ஸ்டைலிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ஜாய்பேட்ல இருக்க ரைட் சைட் பட்டன்ஸையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் டெவலப்மெண்ட் கன்சோலில் போயிட்டு மொபைல் வியூவை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஜாய்பேடில் இருக்க ரிமைனிங் பட்டன்ஸான லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜாய்ஸ்டிக்ஸ் படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.